ஹாய், இந்த வீடியோவில் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பற்றி பார்க்கலாம். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து ஒரு ப்ராபபிலிஸ்டிக் மாடல். அது வந்து ஒரு ஈவெண்ட் வந்து அக்கறாகுமா இல்லையா அப்படின்ற ப்ராபபிலிட்டி வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ப்ராபபிலிட்டினா என்ன, ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்க்கலாம். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் டாஸ்கில் வந்து நம்ம ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிளோட வேல்யூவை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ கேட்டகரிக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கேட்டகரிக்கல் வேரியபிள்னால் அதோட வேல்யூ வந்து ஒரு குரூப் ஆஃப் கேட்டகரிஸ்லேருந்து எடுப்போம். ஸோ இந்த குரூப் ஆஃப் கேட்டகரிஸை வந்து லேபிள்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி கிளாஸஸும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிள். ஸோ அந்த ஜெண்டர் வந்து ரெண்டு குரூப்பாக நம்ம பிரிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்போட லேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல், செகண்ட் குரூப்போட லேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல். ஸோ ஜெண்டர்ன்ற கேட்டகரிக்கல் வேரியபிள்குள்ளே வந்து ரெண்டு கிளாஸஸ் இல்லாட்டி ரெண்டு லேபிள்ஸ் இருக்குது, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சீசன்ஸ். ஸோ சீசன்ஸ்ன்ற கேட்டகரிக்கல் வேரியபிளில் வந்து மொத்தம் 4 லேபிள்ஸ் இல்லாட்டி 4 கிளாஸஸ் இருக்குது, சம்மர், வின்டர், ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங். ஸோ இந்த சம்மர், வின்டர் அண்ட் ஆட்டம், ஸ்ப்ரிங், ஸோ இந்த வேரியபிள், இந்த கேட்டகரிக்கல் வேரியபிளோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டரில் இருக்குது. எப்போவுமே சம்மருக்கு அப்புறம் தான் வின்டர் வரும், வின்டருக்கு அப்புறம் தான் ஆட்டம், ஆட்டமுக்கு அப்புறமா தான் ஸ்ப்ரிங். ஸோ இதை வந்து நம்ம ஆர்டினல் வேரியபிள் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், சேனல்ஸ். ஸோ கிட்ஸ் சேனல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக எவ்வளோ கிட்ஸ் சேனல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் போகோ, கார்ட்டூன் நெட்வொர்க், ஹங்கம்மா, சுட்டி டிவி. ஸோ இந்த 4 சேனல் தான் இருக்குதுன்னு சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேனல்ன்ற கேட்டகரிக்கல் வேரியபிளோட வேல்யூஸ் வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ போகோக்கு அப்புறம் தான் கார்ட்டூன் நெட்வொர்க் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த வேரியபிள் வந்து நாமினல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேரியபிளோட வேல்யூஸ் வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கண்ட்ரி. ஸோ கண்ட்ரின்ற கேட்டகரிக்கல் வேரியபிளில் என்ன லேபிள்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, யூகே, ஆஃப்ரிக்கா, ஜப்பான். ஸோ இதை பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆர்டினலாக நாமினலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமினல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரேட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட கிரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வேல்யூஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட் அண்ட் டி கிரேட். ஸோ இதில் வந்து ஆர்டரிங் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஏ கிரேட்னா தான் ஃபஸ்ட் மார்க், ஃபஸ்ட்டு கிளாஸ், பி கிரேட் வந்து செகண்ட் கிளாஸ், சி கிரேட் வந்து தேர்ட் கிளாஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஆர்டரிங் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேட்டகரிக்கல் வேரியபிளோட டைப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டினல் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளோட வேல்யூஸ் வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிளட் குரூப். ஸோ நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 பிளட் குரூப் இருக்குது, ஏ, பி, ஏபி அண்ட் ஓ. ஸோ இந்த வேரியபிளும் பார்த்திங்கன்னா வந்து நாமினலாக ஆர்டினலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமினல். இதோட ஆர்டரிங் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து கேட்டகரிக்கல் வேரியபிள். ஸோ இந்த கேட்டகரிக்கல் வேரியபிளோட வேல்யூ வந்து ஒரு குரூப்பாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடலாம். அந்த குரூப் ஆஃப் கேட்டகரிஸை வந்து நம்ம லேபிள்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி கிளாஸஸும் சொல்லலாம். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கும் கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் டாஸ்கில் நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்னா வந்து ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிளோட வேல்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு அவங்கக்கிட்ட இருக்க சிம்டம்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா இல்லாட்டி டிசீஸ் இல்லையான்ட்டு அவர் வந்து சொல்லுவார். ஸோ இப்போ டாக்டர் என்ன பண்ணியிருக்காருனா வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு இன்டர்னலாக. ஸோ அவர் வந்து சிம்டம்ஸ் வந்து இன்புட்டாக வாங்கி அவர் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாருனா வந்து டிசீஸ் ஆர் நாட் டிசீஸ் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் டாஸ்க். ஸோ கிளாசிஃபிகேஷன் டாஸ்கில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைப் வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன், செகண்ட் வந்து மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன், தேர்ட் வந்து மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் டாஸ்க் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பைனரி கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். பைனரியில் பைனா 2. ஸோ பைனரினா ஜென்ரலாக நம்ம வந்து 2 வேல்யூன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ், நோ, பாஸ், ஃபெயில், அப்ரூவ்ட், நாட் அப்ரூவ்ட். பைனரி கிளாசிஃபிகேஷனோட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹோட்டலில் வந்து கஸ்டமர் சாப்பிட்டுட்டு உங்கள் ஹோட்டலோட ஃபுட்டை பற்றி ஒரு ரிவ்யூ எழுதி உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த ரிவ்யூ வந்து படித்து பார்த்துட்டு அந்த ரிவ்யூ வந்து ஒரு நல்ல ரிவ்யூவா இல்லாட்டி கெட்ட ரிவ்யூவான்ட்டு நீங்கள் வந்து அந்த ரிவ்யூவில் இருக்க வேர்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைட் பண்ணுவீங்க.
ஸோ இங்கே வந்து இன்புட் என்னென்னா வந்து ஃபுட் ரிவ்யூ அண்ட் அவுட்புட் என்னென்னா நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்கன்னா வந்து ஒரு கேட்டகரிக்கல் வேரியபிளை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. எந்த கேட்டகரிக்கல் வேரியபிள்னால் வந்து ரிவ்யூ டைப். ஸோ இந்த கேட்டகரிக்கல் வேரியபிளில் வந்து 2 கிளாஸஸ் தான் இருக்கும், பாசிட்டிவ் ரிவ்யூ, நெகட்டிவ் ரிவ்யூ. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுட் வாஸ் குட். ஸோ இதில் வந்து குட்னு ஒரு வேர்டு இருக்கிறதுனால இது வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூன்ட்டு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுவீங்க. செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஃபுட் வாஸ் பேடுன்னு இருக்குது. இல்லை பேடுன்னு ஒரு வேர்டு இருக்கிறதுனால இது வந்து நெகட்டிவ் ரிவ்யூன்ட்டு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுவீங்க. ஸோ பைனரி கிளாஸிஃபிகேஷனில் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிற அந்த கேட்டகரிக்கல் வேரியபிளில் வந்து 2 கிளாஸஸ் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து பைனரின்னு சொல்கிறோம், பை நாட் 2. நெக்ஸ்ட் வந்து மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷனில் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண போகிற அந்த கேட்டகரிக்கல் வேரியபிளோட வேல்யூவில் வந்து மோர் தேன் 2 கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஸோ சேம் ஃபுட் ரிவ்யூ எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் வாஸ் குட். ஸோ இதில் குட்னு ஒரு வேர்டு இருக்கிறனால நீங்கள் இதை என்ன கிளாஸிஃபை பண்ணுவீங்கன்னா வந்து பாசிட்டிவ் ரிவ்யூன்னு கிளாஸிஃபை பண்ணுவீங்க. செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து ஃபுட் வாஸ் பேடுன்னு இருக்குது. இல்லை பேடுன்னு ஒரு வேர்டு இருக்கிறனால இதை வந்து நெகட்டிவ் ரிவ்யூன்ட்டு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுவீங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் வாஸ் நாட் பேட் ஆஸ் வெல் அஸ் குட். ஸோ இந்த ரிவ்யூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்ல, நல்லா இல்லைன்னு சொல்ல. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. ஸோ தேர்டாக வந்து நீங்கள் ஒரு கேட்டகரி எடுத்துகிட்டு வரீங்க, அதுதான் வந்து நியூட்ரல் ரிவ்யூ. ஸோ இதனால தான் இதை வந்து மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு மோர் தேன் 2 கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, பாசிட்டிவ் ரிவ்யூ, நெகட்டிவ் ரிவ்யூ அண்ட் நியூட்ரல் ரிவ்யூ. பைனரி கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் 2 கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 3 கிளாஸஸ் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறீங்க. ஸோ எப்போ இது மாதிரி யூஸ் பண்ணுவோம், எப்போ பைனரி கிளாஸிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவோன்னா வந்து அது உங்கள் பிஸ்னஸ் யூஸ் கேஸை பொறுத்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு மூவி இருக்குது, அந்த மூவியோட பிளாட், அந்த மூவியோட ஸ்டோரி லைன், அதை பேஸ் பண்ணி அந்த மூவி வந்து என்ன டைப் ஆஃப் மூவி, அது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா, ஹாரர் ஃபிலிமா, காமெடி ஃபிலிமான்ட்டு நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவெஞ்சர்ஸ் மூவியோட டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு அந்த அவெஞ்சர்ஸ் மூவி வந்து அதில் வந்து நிறையா ஆக்ஷன் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஆக்ஷன் மூவின்ட்டு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகெயின் மோர் தென் 2 கிளாஸஸ் இருக்குது, ஆக்ஷன், ஹாரர் அண்ட் காமெடி. ஸோ அதனால தான் இதை வந்து மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த யூஸ் கேஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்ஷன், ஹாரர் அண்ட் காமெடி தான் வந்து ஃபிலிம் மூவி டைப்போட கிளாஸ் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் கிளாஸ் வேல்யூஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன், ஹாரர், காமெடி, சயின்ஸ் ஃபிக்ஷன், சூப்பர் ஹீரோ, அது மாதிரியும் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். மல்டி லேபிள் கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ மல்டி லேபிள் கிளாஸிஃபிகேஷனில் என்னென்னா வந்து நம்ம மோர் தென் 1 கேட்டகரிஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிற அந்த கேட்டகரிக்கல் வேரியபிளில் வந்து ஒரே ஒரு கேட்டகரியை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ண போகிறதில்ல, அடிஷ்னலாக இன்னும் நிறையா கேட்டகரிஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூவியை எடுத்துக்கோங்க. ஒரு மூவியோட பிளாட், அதோட ஸ்டோரி லைனை படிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி கிளாஸிஃபை பண்ண போகிறீங்கன்னா வந்து அந்த மூவியோட டைப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவெஞ்சர்ஸ் வந்து ஒரு அந்த ஸ்டோரியில் வந்து நிறைய ஆக்ஷன் எலிமெண்ட்ஸ் இருக்கிறனால அது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ட்டு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸிஃபை பண்ண போகிறீங்கன்னா வந்து அந்த ஸ்டோரி டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி அந்த மூவியோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மூவி வந்து என்ன சர்டிஃபிகேட்டை வச்சு வரும், ஸோ யூ மூவியா, ஏ மூவியா, யூஏ மூவியா அப்படின்ட்டு நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் மூவி வந்து எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்குறதுனால இது வந்து ஒரு யூ மூவின்ட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வேரியபிளில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா வந்து மூவி டைப். ஸோ இந்த மூவி டைப்பில் வந்து நீங்கள் வந்து 4 கிளாஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுவீங்க, ஆக்ஷனாக, ஹாரராக, காமெடியாக, சயின்ஸ் ஃபிக்ஷனாக. ஸோ செகண்ட் நீங்கள் வந்து என்ன கிளாஸிஃபை பண்ண போகிறீங்கன்னா வந்து எந்த கேட்டகரிக்கல் வேரியபிளில் வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து சர்டிஃபிகேட், மூவி சர்டிஃபிகேட். ஸோ இந்த மூவி சர்டிஃபிகேட் கேட்டகரிக்கல் வேரியபிளில் வந்து மொத்தம் 3 கிளாஸஸ் இருக்குது, யூஏ. ஸோ இதையும் நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ தேர்டாக வந்து நீங்கள் வந்து இந்த மூவி வந்து எந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ரிலேட்டடானது அப்படின்ட்டு நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் வந்து நம்மளோட 3வது கேட்டகரிக்கல் வேரியபிள். ஸோ இந்த கேட்டகரிக்கல் வேரியபிளில் வந்து மொத்தம் 3 லேபிள்ஸ் இருக்குது, இல்லாட்டி 3 கிளாஸஸ் இருக்குது, ஹாலிவுட், காலிவுட் அண்ட் மாலிவுட். ஸோ அவெஞ்சர்ஸ் வந்து ஒரு ஹாலிவுட் மூவினால் நீங்கள் ஸ்டோரி லைனை படித்து அதோட டேரக்டர் யார், அதோட காஸ்ட் யார் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்து இது வந்து ஒரு ஹாலிவுட் மூவின்ட்டு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க.
ஸோ மல்டி லேபிள் கிளாஸிஃபிகேஷன் இதுதான். ஸோ பைனரி கிளாஸிஃபிகேஷன் அண்ட் மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் மல்டி லேபிள் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். மல்டி லேபிள் கிளாஸிஃபிகேஷன் வந்து ஒரு யூனிக்கான கிளாஸிஃபிகேஷன் டைப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மோர் தென் ஒன் கேட்டகரியை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் பைனரி கிளாஸிஃபிகேஷன் அண்ட் மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் சிங்கிள் கேட்டகரியை தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணீங்க. ஸோ பைனரி கிளாஸிஃபிகேஷனில் வந்து சிங்கிள் கேட்டகரி தான் ப்ரெடிக்ட் பண்ணிங்க. அதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு 2 கிளாஸஸ் தான் யூஸ் பண்ணிங்க. மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன்லையும் நீங்கள் சிங்கிள் கேட்டகரியை தான் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. அந்த ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மோர் தென் 2 கிளாஸஸ் யூஸ் பண்ணிங்க. மல்டி லேபிள் கிளாஸிஃபிகேஷனில் வந்து நீங்கள் மோர் தென் 1 கேட்டகரிஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து மோர் தென் 1 கேட்டகரிஸ் என்னென்னா வந்து கேட்டகரி 1 மூவி டைப், கேட்டகரி 2 சர்டிஃபிகேட் அண்ட் கேட்டகரி 3 வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த 3 கேட்டகரிஸ்க்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான கிளாஸ் லேபிள்ஸை வந்து யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து மல்டி லேபிள் கிளாஸிஃபிகேஷன்.